பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷனானவன், அந்த ஆணானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புருஷனை சொல்கிறார்கள். தன் தலையை முக்காடிட்டு கொள்ள வேண்டியதில்லை. அப்படி தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறதுனால அவங்க தலைக்கு முக்காடு போடணும் அவசியம் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். அப்போ ஸ்திரீக்கு மகிமையே அவங்க புருஷன்தான். அப்போ பாருங்க, புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் இல்லை, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினான். ஃபஸ்ட்டு ஆதாம் உருவாக்கப்பட்டான். ஆதாம் கொஞ்ச நாள் அவன் வாழ்ந்ததுக்கப்புறம் அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணியை தர வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்து அந்த விலா எலும்புலேருந்து ஏவாளை உண்டாக்கி கொடுக்குறார். அப்போ தான் ஆதாம் சொல்கிறான், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசமாக இருக்கிறாள் என்று சொல்லி அவளோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறான். பாருங்க, அப்போ புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் இல்லை. இப்போ புருஷன் ஸ்திரீக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு இல்லை. ஃபஸ்ட்டு ஆதாமை உருவாக்கி ஆதாம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அவனுக்கு துணை வேணும்னு சொல்லித்தான் அதுக்கப்புறம் ஏவாளை உண்டாக்குறாங்க. பாருங்கள், ஏவாள் இப்போ புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் இல்லை. அப்போ புருஷன் அந்த ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்திரீயே புருஷனுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நேற்றைய தினத்தை கூட நாம் தியானித்தோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இந்த முக்காடை பற்றி ரொம்ப ஆழமாக ரொம்ப கடுமையாகவும் சொல்லியிருப்பார். அதோடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது இந்த தேவதாசிகள் என்று சொல்லி அவங்க விக்கிரக கோயிலில் தேவதாசிகள்னு இருப்பாங்க. இப்போ தேவதாசிகள் அவங்க அந்த அந்த தொழிலை பண்ணும்போது அது தேவனுக்கே தொண்டு செய்கிற மாதிரி அவங்களுடைய ஐதீகம். அப்போ அந்த தேவதாசிகள் ஒரு 1000 பேர் அந்த கோயிலில் இருந்து அந்த காரியங்களை பண்ணணும். அப்படி செய்யும்போது இந்த கொரிந்து பட்டணம் மிக பிஸியான பட்டணம், பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது, வெளிநாட்டு மணி அதிகமாக இருக்குது, 2 துறைமுகங்கள் இருக்குது, நிறையா பேர் வந்துட்டு போவாங்க. அப்போ இந்த தேவதாசிகள் நல்லா அழகாக சௌந்தரியமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த தொழிலிருந்து அவளை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ நிறையா பேர் இந்த தேவதாசிகள் குறைஞ்சு போகிறனால இப்போ இந்த தொழிலை செய்வதற்கு மற்ற பெண்களையும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ மற்ற இந்த மாதிரி விபச்சார வேலைகளை செய்கிற பெண்களை பார்த்து, நீ அந்த தேவதாசியாக இருக்க வரியான்னு சொல்லி அந்த பொசிஷனுக்கு கொண்டு வரத்துக்கு நிறையா ஏஜென்ட்மார்கள் சுற்றிட்டு இருப்பானுங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த தேவதாசிகள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, மற்ற நார்மலாக உள்ள குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை தகப்பனோட ஒரு பிள்ளைகள், அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் இருக்கும்போது அது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தலையில் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். குடும்ப பங்கான பெண்களோ இல்லை அவங்க பிள்ளைகளோ வெளியில் வரும்போது, சிட்டிக்குள்ளே வெளியில் வரும்போது தலையில் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அப்படி முக்காடு போடலன்னா, இவங்க அந்த மாதிரி தொழிலும் செய்கிறவங்க தான், அப்போ இவங்களை கூப்பிடுவோம், தேவதாசியாக இருக்கிறது கூப்பிடுவோன்னு சொல்லி, நீ அங்கே வரியான்னு சொல்லி அப்படியே கூப்பிடுவாங்க. இதுக்குன்னு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆட்களை ரெடி பண்ணுறதுக்கு ஏஜென்ட் வேலைகளை பண்ணிக்கிற அநேகர் இருப்பாங்க. இந்த இடத்துல தூதர்கள் நிமித்தம் சொல்லப்படுகிறது இதைத்தான் குறிக்கிறது. அந்த மூல உபதேசத்தில் அந்த இதோடைய பேக்ரவுண்டு, இந்த நிருபம் எழுதப்பட்டதுக்கான காரியம், எதனால் இந்த முக்காடிட்டு கொள்வதை இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப கடுமையாக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்போ அந்த பெண்கள் அதுக்கப்புறம் ரசிக்கப்படுறாங்க. இப்போ திருச்சபை வந்துருச்சு, சபைக்குள்ளே உட்காந்து ஆண்டவர் துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அங்கே சரி நம்ம சர்ச்சுக்குள்ளே தானே இருக்கேன், சுதந்திரமாக இது பண்ணலான்னு சொல்லி அவங்க முக்காடு போடாமல் கைத்தட்டி ஆராதிச்சு அந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது இந்த ஜன்னல் வழியாக அந்த மாமக்கள் அந்த தேவதாசிகளுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த ஆட்கள்லாம்
அப்படி போயிட்டுருக்கும்போது சர்ச்சுக்குள்ளே அங்கே முக்காடு போடாமலாம் அங்கே இருக்கிற பெண்களை பார்த்துட்டு அப்படி சைக்கிளை கூப்பிட்டு, நீ வரியா அங்கே வரியா அங்கே இந்த இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு ஏன் இடம் கொடுக்கணும்? நீங்கள் முக்காடு போட்டுக்குங்க, முக்காடு போட முடியலன்னா உன் தலையே முடியே சரிச்சுக்க அப்படின்னு சொல்லி, நீ மொட்டை அடிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில் தான் சொல்லியிருப்பார். மற்ற எங்கேயுமே இந்த முக்காடு போடுறத குறித்து வலியுறுத்தி சொன்னதே கிடையாது. அப்போ நம்ம இதோட பேக்ரவுண்டே நம்ம பார்க்கணும். ஆனால் முக்காடு போட்டுக்கொள்வது பெண்கள் அந்த ஒரு பணிவு, ஒரு ஒரு அடக்க முறையை காண்பிக்கும். ஒரு தன்னையே ஒரு அடக்கத்துக்குள் அந்த தலையை ரொம்ப ஸ்டைலாக சீவி கிளிப்பு போட்டு அதை மற்றவங்க பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு இடம் கொடுக்காதபடி அந்த தலையை கவர் பண்ணிட்டு இருக்கும்போது தேவையில்லாத மற்றவர்களுடைய பார்வை அந்த சிகை அலங்காரத்தை பார்க்கறதுக்கு, அந்த இச்சிக்கிற காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி தன்னை காத்துக்கொள்வதற்கு முக்காடிட்டு கொள்வது நல்லது. பாருங்க, இந்த இந்த இடத்துல ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரியானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரணம், இங்கு இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக தான் ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவர் துணையோடு எழுதப்பட்ட காரியம். எப்பவுமே ஒரு டாபிக் நம்ம படிக்கும்போது நிருபங்கள் எதனால் எழுதப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டது, எப்போவுமே நம்ம பேக்ரவுண்டை தெரிஞ்சு நாம் படிக்கும்போது நமக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தை வரும். அதை புரிந்து கொள்கிற ஒரு மனப்பான்மைக்குள் ஆவியானவர் நம்மளை முற்றிலுமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்வது நல்லது. அது முக்காடிட்டு கொள்ளாமல் இருக்கிறனாலே அது பாவம் என்று கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் முக்காடிட்டு கொள்கிறவர்கள் முக்காடு போடாமல் இருக்கிறவங்கள பார்த்து இவங்களுக்கு எங்கேருந்து அபிஷேகம் கிடைக்கும், இவங்க என்ன ஒரு பரிசுத்தம் இல்லாமல் அப்படி நடந்துக்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறத பற்றி இங்கே முக்காடு போடாமல் இப்படி ஒரு இதாக நடக்கிறாங்களேன்னு கேவலமாக யாரும் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயம் முக்காடு போடாமல் இருக்கிறவங்க முக்காடு போட்டிருக்கவங்க பார்த்து இவங்களுக்கு அந்த இதே தெரியல, தேவதாசிகள் அந்த காரியங்கள் பேக்ரவுண்ட் என்ன சம்பவிச்சுது, அதனால தான் இது சொல்லப்பட்டிருக்கு, இவங்க ஏன் முக்காடு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவங்கள கேவலமாக நினைக்கவும் கூடாது. அதனால் ஒரு திருச்சபையில் எடுத்துக்கிட்டால் அங்கே பெண்கள் அநேகர் முக்காடு விட்டு கொண்டிருந்தால் நம்மளும் முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டிதான். இன்னும் ஃபாரின் கண்ட்ரியில், ஃபாரின் சர்ச்சில், இல்லை காமனாக ஒரு இன்டர்நேஷ்னல் சர்ச்சில் முக்காடு போடாமல் ஆண்டவர் துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்கன்னா அங்கேயும் முக்காடு போடாமல் இருப்பது நல்லது தான். இதில் பாவம் ஒன்றுமில்லை. தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் முழுவதுமாக ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது ஆண்டவரை நாம் அதிகமாய் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதலை மிகவும் நேசிக்கிறார். இன்னும் வேத வசனங்கள் தேவ ஆவினாலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் இந்த வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் அதில் ஆழமான அர்த்தமும் அடங்கியிருக்கிறது. நாம் ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்வது மிகவும் நல்லது. அது முக்காடிட்டு கொள்ளாமல் இருக்கிறதுனாலே பாவம் ஒன்றும் கிடையாது. ஆனால் முக்காடிட்டு கொள்வது தேவையில்லாத கண்ணோட்டங்கள் அந்த முக்காடிடாமல் இருக்கும்போது ஒரு இச்சிக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி, மற்றவர்களுக்கு கண்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி நாம் நம்மளை காத்து கொள்வதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் முழுவதுமாக ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் இந்த சிந்தையோட ஒரு புதிய மாதத்துக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. 2026 வருஷத்தின் மார்ச் மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை, துதி பலிகளை ஏறெடுப்போம். கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் கருமணி போல ஆண்டவர் பாதுகாத்தார். இந்த 2026 வருஷத்தின் ஜனவரி பிப்ரவரி மாதம் 2 மாதங்கள் அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்தி வந்தாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து. அதோட ஒரு புதிய மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்மளை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் முழுவதுமாக ஆண்டவர் அண்டையில் நன்றி பலிகளோடு உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 3வது மாதமாகிய முதல் நாளை காண கிருபை செய்த தேவனே, அப்பா அந்த மார்ச் மாதத்துக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் நீர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், இப்படி சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா.
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களே முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு அவங்க குடும்பங்களையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை ஹல்லேலூயா கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் இங்கே ஆசீர்வத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க அப்பா ஆண்டவர் ஒரு கீழ்ப்படிதல் ஆவியை எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜெபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நான் சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடித்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்படி நாம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவர். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்படி நாம் ஒன்றே மகிமைப்பட்டும். உமக்கே துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.